ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பன்னீர் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பன்னீர் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் ஹீட் ஆனோன்னா 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வேகிற நேரத்தில் வெட்டி வச்சிருக்கிற 2 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிடுவோம். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மல்லி பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அரைச்சி வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் முந்திரி இல்லைனாலும் தேங்காவை நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ மசாலா ஸ்மெல் நல்லா போயிருச்சு. வெட்டி வச்சிருக்கிற பன்னீரை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கணும். So I'ma just keep buying everything, see you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? I just feel weight pushing on my chest and it squeezes till I suffocate. Better change my mindset, meditate. It's pretty cool that I'm alive and have better days. பன்னீர் கிரேவி ரெடி. இதை நம்ம சப்பாத்தி, புரோட்டா, நான் இந்த மாதிரி எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். Stuck between a rock and a hard place. Do I work hard or live at my pace? You're only young